விமான விபத்தில் பறந்து போன 241 பேரின் கனவுகள், லட்சியங்கள், பரிதாபமாய் கருகி உயிரிழந்த 7 பிஞ்சுகள், கடைசி நொடிகள் எத்தனை துயரமாக இருந்திருக்கும். நிச்சயமாக இது கடவுளுக்கே அடுக்காது. கடைசி நொடியில் தப்பிய பெண்ணும் இளைஞரும். உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய அகமதாபாத் விமான விபத்தில் விமானத்தில் பயணித்த 241 பேரும் மருத்துவ விடுதியில் 5 நபர்களும் பரிதாபமாய் உயிரிழந்தனர். இவ்விபத்தில் முன்னாள் குஜராத் முதல்வர் விஜய் ரூபானியும் லண்டனில் உள்ள தனது மகளை பார்ப்பதற்காக சென்ற போது காலமாகியிருக்கிறார். விமானம் தரையை தொட்ட அடுத்த கணம் பிளவுண்ட பகுதியை பயன்படுத்தி இந்திய வம்சாவளியை சேர்ந்த பிரிட்டன் நபர் விஸ்வாஸ் குமார் ரமேஷ் உயரமான அந்த பகுதியில் இருந்து கீழே குதித்து சிறிய காயங்களுடன் உயிர் தப்பியது. விபத்து காலத்திலும் துரிதமாக செயல்பட்டு உயிரை காப்பாற்றிக் கொண்ட அவருக்கு உலகமே பாராட்டுக்களை தான் தெரிவிக்கிறது. அவர் இன்னும் அந்த அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை. விபத்துக்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்ட நிலையில் அது ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதில் விமானிகள், ஊழியர்கள், உரையாடல்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். விமானத்தின் வேகம், பறக்கும் உயரம், திசை, காலநிலை உள்ளிட்ட தகவல்களும் பதிவாகி இருக்குமா. பெரும் தீ விபத்து மற்றும் கடலில் மூழ்கிவிட்டாலும் கருப்பு பெட்டிக்கு ஒன்றும் ஆகாது. இதற்கிடையே லண்டனுக்கு செல்ல இருந்த இந்தியாவை சேர்ந்த பூமி சௌஹான் என்ற பெண் அந்த விமான நிலையத்திற்கு 10 நிமிடங்கள் தாமதமாக வந்ததால் விமானத்தை தப்ப விட்டு இருக்கிறார். அடுத்த சில நொடிகளில் அந்த விமானம் வெடித்து சிதறியதும் ஒரு கணம் தான் இந்த பூமியில்தான் உள்ளேனா என கடவுளுக்கு நன்றி கூறியிருக்கிறது அவரது உள்ளம். போக்குவரத்து நெருக்கடியில் சிக்கிக் கொண்டதால் விமானத்தை தவறவிட்டதாகவும் அவர் பதிவு செய்திருக்கிறார். விமானத்தில் 2 கைக்குழந்தைகள் உட்பட 7 குழந்தைகள் தங்களது பெற்றோரோடு சேர்ந்து பரிதாபமாய் மாண்டு போயுள்ளனர். உயிரிழந்தவர்களுக்கு டாடா நிறுவனம் 1 கோடி ரூபாய் நிவாரணமாக அறிவித்திருந்தாலும் இத்தனை கோடிகளை கொடுத்தாலும் போன உயிர்கள் திரும்பி வருமா? இந்த வேதனையில் பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினருக்கு இறைவன் ஆறுதலை அளிப்பானாக என வேண்டிக் கொள்வோம்.